ராகவ் அப்படி டென்ஷனாக மேலே வராரு. வந்து மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. கூட லாவண்யாவும் இருக்காங்க. அப்படி டென்ஷனாக இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போனது, வெளியே வந்தது எல்லாமே நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அது இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னோடய பிஸ்னஸை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. லாவண்யாவும் கூட தான் இருக்காங்க. அப்போ லாவண்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகவ், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு அப்படியே கையை பிடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அப்படி வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு. இப்போ உங்ககிட்ட நான் பேச தயாராக இல்லை, நீங்கள் வந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, ராகவ் பயங்கரமாக டென்ஷனில் இருக்கார், எப்படி அவர்கிட்ட பேசாத அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இங்கே பாரு, எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீ வராத, உன் வேலையை பாரு. இது ஒன்றும் ஆஃபீஸ் இல்லை, புரியுதா? இது வீடு. என் வீட்டுக்கார்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு அப்படி கோவமாக வருது. இங்கே பாரு ராகவ், நீ ரிலாக்ஸ் ஆக, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லாவண்யா போகிறாங்க. அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை மதித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, பத்திரிக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே வரீங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இப்போது உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நான் பேசுகிறது தான் உனக்கு முக்கியமாக படுதா? என்னோடய பிஸ்னஸ் இந்த அளவுக்கு புதுவாக இருக்குது, அதை பற்றி நீ பெருசாக எடுத்துக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ சரியான சுயநலம் பிடிச்சவளாக இருப்ப போல இருக்குது, செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபிக்கு அப்படியே கோவமாக வருது. அங்கேருந்து பயங்கர கோவமாக ரூமுக்கு வராங்க. வந்து உட்காந்துட்ருக்காங்க. இவரெலாம் மனுஷனே கிடையாது, எப்படி திட்டுறாரு. இவருக்காகலாம் நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னையும் மீறி நான் அழுதுடுறேன். ஐயோ கடவுளே, நான் என்னோடய வேலையாவது போய் பார்க்கலாம், நிறைய துணி ஆர்டர் இருக்குது, அதெல்லாம் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க. அப்போ ராகவ் பின்னாடியே வராரு, அபி அபின்னு. அவரை பார்த்தோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது அபிக்கு. அப்படியே எழுந்து ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. பின்னாடியே ராகவ் அப்படி கூப்பிடுறாரு. அப்போ கூட அபி கேட்கவே இல்லை. அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க, பயங்கரமாக கோவமாக போகிறாங்க. போனோடனே அங்கே முரளியை பார்க்குறாங்க. முரளி அப்படியே உள்ளே போகிறாரு. ஃபார்மசிக்குள்ளே போயிட்டு கேட்குறாரு, இங்கே பாருங்கள், இந்த டேப்லெட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு. வரும்போது அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, இந்த டேப்லெட்டை மாற்றி வச்சுட்டா கதையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி போகிறாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் எதுக்காக உள்ளே போகிறான்? அஞ்சலி அக்கா சொன்னாங்க டேப்லெட் எல்லாமே வாங்கியாச்சுன்னு, அவங்க அடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் எப்படி இவன் புதுசாக டேப்லெட்லாம் வாங்கிட்டு போகிறான், என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போகிறாங்க. போயிட்டு அந்த மெடிக்கலில் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ ஒருத்தர் டேப்லெட் வாங்கிட்டு போனார்ல, அவர் என்ன வாங்கிட்டு போனார்? அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட அக்காவோட ஹஸ்பண்ட் தான். அவர் என்ன வாங்கிட்டு போனார் அப்படின்னு அபி கேட்குறாங்க. இங்கே பாருமா, அவர் என்ன வாங்கிட்டு போனாலும் நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, ஏதாவது தப்பாக மாத்திரை வாங்கிட்டு போயிட போகிறாரு, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எதுவும் தப்பாலாம் அவர் வாங்கிட்டு போகல, அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய மாத்திரை அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது சரிங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி வெளியே வராங்க. அப்படி யோசிக்கிறாங்க, இவன் என்ன பிளான் போட்டிருக்கானே தெரியலையே, இவன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான், ஆனால் அதையும் கண்டுபிடிக்கவே முடியலையே, என்ன டேப்லெட் வாங்கிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. என்னோடய வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டான், இப்போது என் மேலே அவருக்கு அவ்வளோ சந்தேகம் இருக்குது, நீ தான் முரளியோட பேசுகிற அப்படிலாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் இவன் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கான், இவன் ஏதேதோ ஒரு புதுசாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான், கண்டுபிடிக்கணும், இவனை விடவே கூடாது, இவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம இனிமேல் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அணுக்கு அப்படியே கோவமாக வருது, அழறாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஆகாஷ் வராரு. வந்து, என்ன எதுக்காக இப்போ அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, பாவம்ல அபியை பிடிச்சி ராகவ் இப்படி திட்டுறாரு, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனால் போதும்னு தோணுது, அப்படி இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அப்படி அபியை திட்டுறது, அதுவும் எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது, கண்டிப்பாக ராகவ் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவான், 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நம்ம வாயால் நம்ம சொல்லக்கூடாது, அவங்க சேர்ந்து வாழ்வாங்க, அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் ஆகாஷ், நீங்கள் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்,
ஆனா, என்னால இத தாங்கவே முடியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அபி எங்க வீட்ல இருக்கும்போது சிட்டுக்குருவி மாதிரி இருந்தா. அவ்ளோ துருதுருன்னு, அவ்ளோ சந்தோஷம் அவளுக்கு. சின்ன சின்ன விஷயத்த கூட அவ ரசிச்சு வாழ்வா தெரியுமா? அவ்ளோ ஹேப்பியா இருந்தவ. இன்னைக்கு அழறா. அத என்னால பார்க்கவே முடியல. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அனு, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள சுந்தரி, முரளி 2 பேருமே அந்த டைனிங் டேபிளாண்ட வராங்க. உடனே ஆகாஷ் எழுந்து அப்படியே கத்துறாரு. "என்ன உங்களுக்கு? உங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்குலாம் யாரும் வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கத்துறா மாதிரி பண்றாரு. கத்திட்டு அங்கேருந்து போறாரு. அனுவும் அப்படியே உள்ள போறாங்க. அத பார்த்தோனே சுந்தரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "பாத்தியா முரளி, என் பையன் எப்படி கத்துறான்னு சொல்லிட்டு. இதுங்க 2லாம் சேர்ந்துலாம் வாழாதுங்க. கண்டிப்பா வாழாதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை பார்த்துக்கலாம் அத்தை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அபி அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கும் போகக்கூடாது. அந்த நிச்சயதார்த்தத்துக்கும் போகக்கூடாது. கண்டிப்பா நம்ம போக விடக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு, அந்த ராகவ்லாம் வரமாட்டான். அவனுக்கெல்லாம் சுத்தமா இதெல்லாம் புடிக்காது. கண்டிப்பா அந்த அபி அசிங்கப்படுவா. அந்த கல்யாணத்துக்குலாம் போகவே மாட்டா. அப்படியே போனாலும் ராகவ் இல்லாம தான் போவா" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "சூப்பர் அத்தை, சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வெளிய வராரு. வந்த உடனே அப்படியே அந்த காராண்ட நின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க அபிய காணோம்? அபியோட வண்டியும் காணோம். டைம் வேற ஆயிட்டே இருக்கே. எங்க அபி? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு வேளை அப்படியே வீட்டை விட்டு போயிட்டாளா அவங்க வீட்டுக்கே? அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சூப்பர், என்னோட அபி எனக்கு தான் அப்படின்னு சந்தோஷமா வாசல்ல கார் பக்கத்துல நின்று அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ராகவ் பார்க்குறாரு. என்ன டைம் 11 மணி ஆகுது, இன்னும் காணுமே அபியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அப்படியே ஃபோன் எடுக்கவே இல்லை. அபிக்கு கோவமா வருது. ஒரு 2 தெரு தள்ளி போயிட்டு அப்படியே ஸ்கூட்டி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு இவர் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு? இவர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னே தெரியல. இவர் ஃபோன்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவே இல்லை. எதுக்காக இந்த அபி ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டா? சரி மெசேஜாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மெசேஜ் பண்ணுறாரு. அவங்களும் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அபி. "எதுக்காக ஃபோன் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, நீ எங்கே இருக்க? டைம் ஆயிடுச்சு. இன்னும் நீ வீட்டுக்கு வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வரத்துக்கு லேட் ஆகும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்றாக சொல்கிறாரு. "இங்கே பாருங்க, நீங்களாம் அங்கே வர வேண்டாம். எனக்கு வேலை இருக்குது, வர முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, நான் வரேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "நான் ஒன்றும் அங்கே இல்லை, ஒரு 2 தெரு தள்ளி இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன்" அப்படின்ட்டு ராகவ் வராரு. அப்போ ராகவ் வீட்டிலேருந்து போகும்போது அப்படியே காராட நின்று முரளி அப்படியே ஒளிறாரு. ஒளிஞ்சு எழுந்து நின்று பார்க்குறாரு. ஆமாம், இவன் எங்கே போகிறான்? அதுவும் 2 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு வேளை அபியை தேடி போகிறானா? ஐயோ, இது சரியா இல்லையே. இவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை தானே போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அபியை தேடி போகிறான்? என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. சரி, இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்ற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ரூமில் யாருமே இல்லை, நாம் செட் பண்ணிடலாம். நாளைக்கு இவங்க 2 பேரும் நைட்டு என்ன பேசிக்கிட்டாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி உள்ளே போயிட்டு அந்த ரெக்கார்டு எல்லாமே செட் பண்ணுறாரு. இங்கேருந்து போகிறாரு அபியை தேடிக்கிட்டு. அபி அப்படி நின்றுட்டே இருக்காங்க வண்டியில். ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம எங்கே போகிறதுனே தெரியல. நம்ம அவர் தூங்கிட்டோடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்லேயே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இல்லாமல் பேசுவார். மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு கூட என்னால் போகவே முடியல. அங்கேயும் போக முடியல. கொசு வேற கடிக்குது. இது வேற இந்த நேரத்தில் எப்படி தொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராகவ் வராரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வராரு. "எதுக்காக நீ இந்த நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டுருக்க?" அப்படின்னு அபி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அபி சொல்கிறாங்க, "பின்ன வேற எங்கே நிற்பாங்க? வீட்டுக்கு வந்து என்னை நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? எப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்ககிட்ட நான் சொன்னேன் 6 மாதம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் வீட்டை விட்டு போக போகிறேன்ல. இதுக்காக என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? எங்கள் சொந்தக்காரங்க எதிர்க்கலாம் என்னை அசிங்கப்படுத்துறீங்க. நாளைக்கு அவங்ககிட்டலாம் நான் பேச வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. "இங்கே பாரு, நான் என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னங்க சுச்சுவேஷனு? சும்மா யாருக்கு தான் பிரச்சனை வரல, வரும் தான். அது எல்லாமே நாம தான் பார்த்து சரி பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத கத்திட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டு இருக்கீங்க. எனக்கு அங்கே வரவே பிடிக்கல, உங்களை பார்க்கவே பிடிக்கல" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, என்னை பார்க்க பிடிக்கல அதெல்லாம் ஓகே. ஆனால் நீ வீட்டுக்கு வா. பாட்டி, அஞ்சலி அக்கா எல்லாருமே உன்னை தேடுவாங்க. தேவையில்லாத என்ன தான் போட்டு திட்டுவாங்க. என்ன தெரியுமா நினைப்பாங்க? நான் திட்டிட்டேன், அதனால தான் அவள் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாயிடும். ஏற்கனவே ஒரு வாட்டி நீ வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டா. அஞ்சலி அக்கா வந்து மழையில் நின்று உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் பட்டாங்க பார்த்தல்ல. அதனால் அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "ஓ, இப்போ அஞ்சலி அக்கா கஷ்டப்படுவாங்க தான் என்னை வந்து கூப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க அபி. "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தயவு செய்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீ நிற்க வேண்டாம். வா, வீட்டுக்கு போகலாம்.
எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசலாம் வா, ஏதோ எனக்கு கோவம் அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குச்சி மாதிரி அப்படியே வருது, காற்று அடிக்குது. அந்த குச்சி அப்படியே வந்து அபி மேலே படுறா மாதிரி இருக்குது. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அபியை எப்படி இழுத்து பிடிக்கிறாரு, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகவும் அப்படியே பார்க்குறாரு. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார், வீட்டுக்கெல்லாம் கரெக்டாக கூட்டிகிட்டு போவார். ஆனால் என்னை எப்படிலாம் திட்டினார் தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ரெக்கார்டு எல்லாமே சூப்பராக செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணிவிட்டு யோசிக்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி ரூமில் என்ன பேசிக்கிறீங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், உங்களை விடவே மாட்டேன். என்னைய ஏமாற்ற பார்க்குறீங்க, அபிக்கு ஒன்றுனா இவன் துடிக்கிறான், இவனுக்கு ஒன்றுனா அபி துடிக்கிறான், ஒன்றுமே புரியலையே. 2 பேரை பிரித்து அந்த இடத்துல நான் வாழணும், நான் அபி என் பொண்டாட்டி, இதுதான் வாழ்க்கை. அபி என்னோட பொண்டாட்டி, யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இவன் கொஞ்சம் கூட அபி மேலே பாசமாகவே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக நைட்டு எப்படியாவது சண்டை போட்டுப்பாங்க, அதை நாளைக்கு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிகிட்டே வராரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனவுடனே நல்லா ராகவ் தூங்குறாரு. அப்பா அபி யோசிக்கிறாங்க, ஆமாம் அந்த முரளி ஏதோ ஒரு டேப்லெட் வாங்கினானே, என்னவா இருக்கும், கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கவர் அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்க டேப்லெட் ஒன்று எடுத்துகிட்டு அந்த கவர் அங்கேயே வைக்கிறாங்க. வச்சுட்டு வராங்க. என்னவா இருக்கும் அந்த டேப்லெட், இதை நம்ம கண்டுபிடிக்கணும், சரி நம்ம நெட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. பார்த்துறோன்னே அப்படி பார்க்குறாங்க, என்ன இது டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முரளி அப்போ வராரு. வந்தோடனே அப்படி மறைச்சிக்கிறாங்க. மறைச்சிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க. ஐயோ இவங்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன அபி திடீர்னு இங்கே வந்திருக்கா, அப்படியே போகிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு முரளி அப்படி யோசிக்கிறாரு. சரி நைட்டே 2 பேரும் சேர்ந்து பேசிப்பாங்கல்ல, அதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக உள்ளே போகிறாரு. அனு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஆகாஷ் வந்து பேசுகிறாரு. எதுக்காக அனு நீங்கள் எப்படி அழுதுட்ருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு, எதுக்காக நீங்கள் இப்படி அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிட்ட கேட்குறாரு. எனக்கு இப்போ கூட என்னால் தாங்கவே முடியல, எனக்கு அழ வந்துகிட்டே தான் இருக்குது. எங்கள் அபி வந்து எங்களோட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, இன்றைக்கி அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவளுக்கு ரொம்ப அவமானமும் அசிங்கமும் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அவளோட மனசை கொஞ்சம் கூட ராகவ் புரிஞ்சிக்கவே இல்லை. எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்துகிறாரு தெரியுமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவருக்காக அவள் எவ்வளோ போராடி இருக்கான்றது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு அவனு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அனு, நீங்கள் அழாதீங்க, கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு ஆகாஷ் அப்படி சமாதானம் சொல்லிகிட்ருக்காரு. ராகவ் போய் படுத்து தூங்கும்போது அப்படியே யோசிக்கிறாரு, அபி நம்மளை எப்படிலாம் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிலில் இருக்கும்போது போராடினது, கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. எல்லாமே நமக்காக பண்ணியிருக்கா, ஆனால் நாம் வெளியே வந்துட்டோம், நாம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. அபி இந்த பக்கம் அப்படி திரும்பி படுத்துட்ருக்காங்க. இப்போ யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது அவனுக்கு இந்த டேப்லெட்டை பற்றி எல்லாமே நல்லா டீட்டெயில்ஸ் தெரியணும். தெரிஞ்சிட்டோன்னே இவனுக்கு இருக்குது, இவனை விடவே மாட்டேன், இவனோட ஒவ்வொரு அசைவையும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக இருக்காங்க அபி. அப்போ யோசிக்கிறாங்க, இவனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அதுக்குள்ளே இவரும் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அஞ்சலியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, ராகவ் ஏன் இப்படி பண்ணுறான், அவன் பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இப்படி பண்ணால் எப்படி, அவன் என்ன பண்ணுவான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இருந்தாலும் அபி மேலே எந்த தப்புமே இல்லை, இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது, ஆனால் ரொம்ப அபி மேலே கோவப்படுறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அஞ்சலி, அதுக்கு என்ன பண்ண முடியும், பிஸ்னஸ்னால் கோவம் வரதான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும், எல்லாமே சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க, வயிற்றில் வர குழந்தை இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரிங்க நான் டென்ஷன்லாம் ஆகலை, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளிக்கிட்ட ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வேறு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் பக்கத்தில் இருந்தால் சந்தோஷம், நீங்கள் கூட இருந்தால் சந்தோஷம், நீங்கள் பேசினா சந்தோஷம், இவன் ஏன்னா இப்படி போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காளோ தெரியல. இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அன்னையிலேருந்து நமக்கு நிம்மதியே கிடையாது, நம்ம நிம்மதி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு, இவன் அப்பப்போ கொடுக்குற டார்ச்சர் தான் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ஒரு மாதிரி மைண்டில் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அஞ்சலி கேட்குறாங்க, என்னங்க ஏதோ ஒரு யோசிச்சுட்ருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒன்றுமே இல்லை, ராகவ் அபியை திட்டினா
நான் அதை தான் நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, எனக்கு இப்போ கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் படுங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அஞ்சலி படுக்கிறாங்க. ராகவ்